அல்லேலூயா. தேவனுடைய வசனத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அநேக நாட்களாக அநேக விதமான காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசி வருகிறார். நீங்களும் அதை கேட்டுக்கொண்டுதான் வருகிறீர்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தைப்படி செயல்படுகிறீர்கள் எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. அதனாலே இன்னும் அதிகமாக நாம் பிரயாசப்பட்டு நாம் ஜீவியத்தில் ஒரு ஒழுக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாளில் கூட நம்ம வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசி 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல, ஜெயங்கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது என்றார். எல்லாரும் காட்டியும் யோவான் அதிகமாக இயேசுவை விசுவாசித்தார். 11 பேர் உட்கார்ந்து இருப்பாங்கன்னா, இந்த 12வது இருக்கிற அந்த யோவான் என்ன பண்ணுவான்னா, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டு இருப்பான். அந்த அளவுக்கு நெருக்கம், சாய்ந்து கொண்டு இருக்கிறார். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவிய வெளிப்பாடுகள், இனிமேல் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து எழுதுகிறான். வருகிற நாட்களில் அது குறித்து நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படுத்துகிற ஸ்வீட் 1ஆம் அதிகாரம் யோவான் வெளிப்படுத்துகிற 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டது? யோவான் என்ற ஸ்டீஷன், மற்ற யாருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. யோவானுக்கு மட்டும்தான் அந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. அதாவது இனிமேல் ஸ்தம்பிக்க வேண்டிய சீக்கிரமாக என்று சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம்
சமீபமாயிருக்கிறது. சொல்லுது பாருங்க, காலம் சமீபமாயிருக்கிறது. ஏனென்றால் இதில் வாசிக்கும் போது கேட்கிறவங்க சரி, எழுதுறவங்க சரி, கை கொள்ளுவரும் பாக்கியவான்கள். ஆகினாலே இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் யாவரும் கை கொண்டு ஜீவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ வெளிப்படுத்துதல பார்க்கும் பொழுது 1-2 அதிகாரத்திலே அவனுடைய அறிமுகமாகிறது. அவருடைய எப்படிப்பட்டவர், எந்த காரியத்தை எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து வெளிப்படுத்தப்படுகிறது. யோவான் அவனுக்கு தேவனாய கர்த்தர் எந்தவாறு இருக்கிறார் அப்படின்ற காரியத்துல ஒரு 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 7 காரியங்களே 7 விதமான சபைக்கு எழுதப்படுகிறது. ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது. எபேசு பட்டணத்துல அப்படிப்பட்ட சபைக்கு எழுதும் போது 7வது சபை இந்த லவோதிகா சபை. அதுல என்ன ஒரு குறை அந்த சபையில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உண்மையும் சத்தியமும் சாட்சியும் தெய்வ கிருபை சிருஷ்டிக்கு ஆதிமாக இருக்கிற ஆமே என்று சொல்வதாவது, உன் கிருபை அறிந்திருக்க. நல்ல கவனிய, நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. நீ குளிரையாவது அனலையாவது இருந்தால் நல்லமாயிருக்கும். அல்லேலூயா. நல்ல கவனிய, இன்றைக்கு நம்முடைய சபை இந்த நிலையில் தான் இருக்கிறது. குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது, இருக்கிற. அப்படி இருந்தா உன்னை எப்படி ஆண்டவர் உணர்வுல பேசுவார், உலகத்துல எப்படி கிரியை செய்வார், உன் ஜெபத்தை எப்படி கேட்பார்? வாரம் வரீங்க, வரையும் போறீங்க, எல்லாம் செய்றீங்க. கிரியை இருக்குதா? உன் குடும்ப ஜீவித்துல கிரியை இருக்கிறதா? அவன் பேருக்கு எப்படி பேசுற, எப்படி பாடுகிற, எந்த விதத்துல இருக்கிற? எப்போதும் போலவே இருக்கிறியா, இல்ல மாறி இருக்கிறியா? குளிர் அனல், இங்க வரும்போது அனல், வீட்டுக்கு போகும்போது குளிர். அப்படித்தானே? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஒண்ணுமே போ, குளிராவே இருந்து வந்து போலாம், அப்படியே இருந்து இல்லையா அனலாயிரு. இப்படியெல்லாமா அப்படியெல்லாம் வந்து சொல்லுவாங்களே ஒரு பழமொழி ஒண்ணு, அங்கே ஒரு கால் சேலத்துல ஒரு கால் நல்ல மறைக்கல, இப்ப ஒரு கால வைக்குது, அப்ப ஒரு கால வைக்குது. சமயத்துக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுறது, சமயத்துக்கு ஏத்த மாதிரி பண்றது. யார் கூட பழகுற, யாரு கூட எப்படி பேசுற, என்ன காரியம் இருக்கிற, வீட்டுல குடும்பத்துல உன் புருஷன் கிட்ட, உன் மனைவி கிட்ட எப்படி நடந்து கொள்கிற, எந்த விதத்துல நடந்து கொள்கிற, எல்லாம் தெரியும். ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தாரு, வயசுல சின்னவர் தான், ஆனாலும் அவர் பேசுவதெல்லாம் நல்லா பேசுவார். வீட்டில பாத்தீங்கன்னா அவன் மனைவி இடத்துல ரொம்ப கெட்ட வார்த்தையில திட்டுவார். இதை நான் காதுல கேட்டு இப்பதான் பேச வாங்கிட்டு போனாரு, வீட்டுல போனா பொண்டாட்டிக்கு எப்படி பேசுறேன். இதுதான் அன்னைக்கு இருக்கு. இங்க நடக்கலாம், மற்றவங்க முன்பாக நல்லா நடந்துக்கலாம், பின்னால வேற மாதிரி. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஆகவே ஆகாது. அப்படி இருந்தீங்கன்னா குளிரும் வென்றி நல்லபடியான குளிரும் வென்றி அனலும் வென்றி இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அது படிமா அந்த வசனத்தை 14 வாந்தி பண்ணிடுவேன், என்கிட்ட இருக்க மாட்டேன் நீ, அவ்வளவுதான். அந்த வாந்தி பண்ணி போடுவது என்பதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஜெபதவங்கள், உங்களுடைய வீரான காரியங்கள், துதிகள், தோற்றங்கள் எல்லாத்தையும் நான் அறிவுறுத்துகிறேன். உன் இருதயம் சுத்தமா இருந்தாதான் நான் விரும்புவேன். நீ அனுப்பணும், குளிர் வேண்டி இருக்கக்கூடாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. என்ன ஒரு காரியம் பாருங்க, பேச்சு வருது பாருங்க. நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரிதமுகப்பட்டவனும் தரித்திரனும் பொருளும் நிர்வாணிவான்களை அறியாமல். நம்ம குணங்களை பற்றி நம்மளே ஆராய்ச்சி செய்து கிடையாது. நம்ம எப்படி ஆனாலும் மாற நடக்குது. உனக்குள்ள ஒரு குறைகளை அதை நிவர்த்தி செய்தவன், அதை இப்படி சரி செய்தவன், பேசக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, மற்றவர்கள் நம்ம அவமதிக்க கூடாது, மறுதலை பேசக்கூடாது, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், சோதனம் பண்ணணும், இவையெல்லாம் போட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு நடக்குது. எப்படி வேணா போலாம், எப்படி வேணா வரலாம். நீ உடுத்திக் கொள்ள வேட்வாசங்களை இடத்தில் வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையிடும்படிக்கு உன் கண்டு கடிதம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, நீ எப்படி இருக்க நிலைமையை உணர்ந்து நீ பழைய நிலைமைக்கு நீ மாறி நச்சுப்பட்ட பூசலை எப்படி இருக்கீங்களோ அதே போல மாறி ஆண்டோட பிள்ளையாக மாற வேண்டும் என்றுதான் அவர் வாந்தி பண்ணி போக்குவார். அதாவது அவருடைய பெலோஷிப்ல இருந்து நீங்க நீங்கிடுவீங்க. அவ்வளவுதான். அவங்க பாதுகாக்கவே முடியாது. என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்படிதான் நீங்க இருக்கணும். மனுஷனுக்கு முன்பாக நல்லா பேசுறது, மனுஷனுக்கு பின்னால ஒரு மாதிரி பேசுறது, புறம்புறது, மற்றவர்களை அவதூறு பண்ணுவது, என்ன இருக்கு கிறிஸ்தவ செய்கிற வேலையா இருக்கு. குறை சொல்வது. இயேசுவின் காலத்திலே பரிசேயர் சதுசேயர் 2 பேர் இருந்தாங்க. எப்ப பார்த்தாலும் இயேசு என்ன காரியங்களை செய்தாலும் குறை சொல்லுவாங்க. ஓய்வு சொசப்படுத்துகிறேன், இப்படி வாழ்கிறேன், பாவியை வீட்டுக்குள்ள நுழைகிறேன், இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. மற்ற குறை சொல்றது ரொம்ப பெரும் தப்பு. அல்லேலூயா. இதோ வாசல் படிக்கிறது என்று தட்டுகிறேன். ஒருவனை சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான். அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஒரு வார்த்தை தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல என்ன சொல்றாரு, நான் சிலுவையில உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்து என்னுடைய தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அல்லேலூயா. ஒரு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார். இந்த உலகத்திலே நாம் ஜெயம் கொண்டால் அவரோடு கூட உட்காரும்படி செய்வாராம். சொல்லலாம், அவரோடு கூட உட்கார்ந்து லேசான காரியமா? பாவியான மனுஷன் எப்படி அவரோடு கூட உட்கார முடியும்? ஆனால் நான் உட்கார செய்வேன். எப்படி செய்வேன்? ஜெயம் கொண்டால். ஜெயம் கொள்ளலாம், அதான் முக்கியமான காரியம். 12 சீஷர்கள் ஜெயம் கொண்டார்கள். ஒவ்வொரு சீஷனும் ஒவ்வொரு விதமான கொலை செய்யப்பட்டார்கள். பயங்கரமா தலையை வெட்டி, நேர வெட்டி, தூக்கில போட்டு இப்படி எல்லாம் கொலை செய்தார்கள். அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் அவர்கள் சிங்காசனத்தில் உட்காருவார்கள். எல்லாருக்கும் ஒரு சேர் போட்டு சில இடத்துல சொல்றாரு, வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் சொல்றாரு, ஜீவக்கிரீடம் கொடுப்பேன் என்றார், தூணை கொடுப்பேன் என்றார். இப்படி அநேக காரியங்களை அவர் நமக்கு வெகுமதியாக பருவத்தில் வைத்திருக்கிறார். நாம் அவரோடு கூட சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளவு பெருமிதமா இருக்கும். நாம் சில பேரை கூட விசாரிப்போம், கர்த்தரோடு கூட நம்ம இருந்தால்
அவரோடு கூட இருக்கும்போது கேட்டுக்கொள்ளும் போது அவர் சிங்காசனில் இருக்கும்போது நமக்கு எத்தனை முறைய ஒரு மகிழ்ச்சி, அவரோட சலுகை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே நாங்கள் ஜெயம் கொள்வதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நம்ம டார்கெட் என்னன்னா பிசாசை ஜெயித்து அவனை நாம் விழுங்க வேண்டும், அவன் தள்ள வேண்டும். பிசாசு கூட நம்ம சேர்ந்து உறவாடக்கூடாது, பிசாசு காரியங்கள் கொண்டு நாம் செய்யக்கூடாது. பிசாசு தூண்டதான் செய்வான். ஏவாளை அப்படிதான் தூண்டினான். செய்யக்கூடாது. பிசாசுக்கு மட்டும் எனக்கு பிசாசுக்கு எப்படி நிக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. எதிர்த்து நிக்கணும். போய் பேச சொல்லுவான், திருட சொல்லுவான், அப்படி பண்ண சொல்லுவான், இப்படி பண்ண சொல்லுவான். இந்த வாரம்னா அடுத்த வாரம் போய்க்கலாம். ஆகாது. ஆகினாலே நாம் எப்பவுமே கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்ம விரும்பணும். ஜெயம் கொடுக்கும். பலனை நாம் பெற்றுக் கொள்வோம். தீர்வு புஸ்தகம் தீர்வு புஸ்தகம் 17 தீவுக்கு பக்கத்துல வருவாங்க. தீவு தீர்த்து 1:15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும். சுத்தம் உள்ளவருக்கு எல்லாமே சுத்தமா தான் இருக்கும், அசுத்தம் உள்ளவருக்கு எல்லாம் அசுத்தமா தான் இருக்கும். அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாயிருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். இதான் நீங்க நடக்குது. அறிந்திருக்கிறேன், தேவனால அறிந்திருக்கிறேன், தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனா கிரியையில நடக்குது இல்லை, செய்கிற நடக்கிறது கிடையாது. செய்கிற தாறுமாறா நடக்கிறது. அதுக்கப்புறம் அவர்கள் அறிவிக்கப்படத்தக்க கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதமாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தை முறைகளாக நம்ம இருந்தோம்னா போகவும் முடியாது. பல்லவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு இடம் இல்லை, அசுத்தமானவர்களுக்கு இடம் இல்லை. உள்ளம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கலாம்? அனல் இருக்குமா, குளிர்ல இருக்குமா? அனலா இருந்தாதான் யாரும் கிட்ட வர முடியாது. பிசாசு சுத்தமா கிட்ட வர முடியாது. நெருப்புனா அவனுக்கு ஆகாது பிசாசுக்கு. ஆகையினால்தான் நான் சொல்றேன், ஏதாவது ஒன்னாயிடும். ஏன்? ஆனாலும் நீ மனம் மாறி நான் சட்டம் போட்டு நீ திறக்கும் போது நான் உன்னோட கூட போயிடும் பண்ணுவேன், நீ என்னோட கூட போயிடும் பண்ணுவாய். ஜெயம் கொண்டினான் அவன் என்ன கூட உணவு. சொல்லுங்க. நாட்டிலேயே நாம் ஜெயம் வரணும். மனசுல வச்சுங்க, இதான் உங்க டார்கெட். பிசாசை நான் ஜெயிக்கணும். இந்த விதத்திலே நான் தோற்று போக கூடாது. சபைக்கு வர காரியங்கள் செவ்வாய்க்கிழமை ஜெபம் இருக்குது, வெள்ளிக்கிழமை ஜெபம் இருக்குது. வாங்க, உங்களுக்கு ஜெயம் வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க காரியம் நடக்கும். அல்லேலூயா. போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கக்கூடாது.
வாரத்தில் வைக்கப்பட்ட சபையில காரியங்களை ஒழுங்கா இருக்கணும். ஒழுங்கா இல்லைனாக்கா சரிப்பட்டு வர. எதுக்காக சபையில அந்த மாதிரி வைக்கிறாங்க? வாரத்துல செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை சபையில நீங்கள் கிறிஸ்துக்குள் அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ வேண்டும் என்பதற்காக தான். நீங்க ஆசீர்வாதம் பெறுவதற்காக நாம கூட்ட வைக்கிறோம். எங்களுக்காக நாம கூட்ட வைக்கல. இன்னும் அதிகமாக தேவ பக்தியில நீங்க அதிகமா முன்னேறணும். அதுதான் கூட்ட வைக்கிறோம். அந்த கூட்டத்துக்கு ஏன் வர மாட்டீங்க? அசிட்டே பண்றாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. அசிட்டே பண்ணா இன்னையும் அசிட்டே ஆகும். கர்த்தர் இடத்துல விளையாடாதீங்க. கர்த்தருடைய காரியத்துல அசிட்டியா இருக்காதீங்க. ஜாக்கிரதையா இருக்கு. இங்க இருந்து அனலா இருக்குது, வீட்டுக்கு போன குளிர மாறி வெதுவெதுப்பா இருந்தா என் வாயின் உன்னை வாங்கி பாருங்க. அணுகில் வீட்டு குளிர் வீடுனா அது செயல்பட்டு வராது. ஜாக்கிரதையா இருங்க. நீங்க உலகத்தை போல அசுத்தமானவர்கள் எல்லாம் அசுத்தமாயிருக்கும், சுத்தமானவர்கள் எல்லாம் சுத்தமாயிருக்கும். அறிக்கை செய்து ஒப்புரவாகி பாவமான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தேவனை பின்பற்றுள்ளார். ஏன்னா அவங்க காலம் வரப்போகுது. காலம் சமீபமா இருக்கிறது. இனிமேல் இதுதான் பிரசங்கம். மற்ற பிரசங்கம் இல்ல. எல்லாம் நீங்க எல்லாம் உங்களை சரிப்படுத்திக் கொள்ள வேணும். எப்படி பண்றது என்பதை நீங்க மனசுல உணர்ந்து உங்களை அறிக்கை செய்யணும். நான் கத்துக்கு முன்பாக உண்மையா இருக்கிறேனா, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, அவருக்கு பிரியமா இருக்கிறேனா, சோதித்து பார்த்து அறிந்து நடந்து கொள்ளணும். வந்தோம் கேட்டோம் போனோம்லாம் இருப்பாரு. வாழ்க்கையில ஒரு திருப்பம் உண்டாக வேண்டும். மனம் மாற வேண்டும். அப்பதான் ஒரு குடும்பம் நல்ல புகழ்ச்சி கீர்த்திமாய் பசுத்துமுள்ள பிதாவே வேலை காத்து ராஜா இந்த நாளில் கர்த்தாவே உன்னை தொழுது கொண்டோ ஆராதித்தோ பார்த்தமானது இந்த வசனத்தாக ஓடி ஓடி நினைச்சப்பா நாங்கள் எங்களை ஆய்வுப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக திரும்பி செய்வோம். இல்லாதபடிக்கு ஒரே நிலையில நாங்கள் நிற்க முடியாத செய்யும். நாங்கள் பாவத்தை ஜெயிக்க முடியாத பலத்தை எங்களுக்கு காரும் பலவீனங்கள் மூச்சு வலி தசை வயது எல்லாத்தையும் நிறுத்தி போடுவான். எல்லாத்தையும் நிறுத்தி போடும். சுகத்தை காணும், வாழ்க்கைக்கு சௌக்கியத்தை காணும். கோடி 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 நன்றி அப்பா. நன்றி. எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா. போஷிப்பதற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஆயுஷ்களை கூட்டிக் கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. கோடி 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 நன்றி அப்பா. இன்னும் அநேக நாட்கள் நாங்கள் காரியங்களை பின்பற்றி ராஜ்யத்திலே நாங்கள் வரும்படியாக எங்களுக்கு உதவி செய்வோம். வெள்ளத்தை தாங்க கண்களை திறந்தர்களுமான நாளிலே கண்களை கூட்டாகி போட்டாங்க. சேர்த்து நாங்கள் நடந்து கொள்கையாக செய்வோம்.